ஸோ இன்றைக்கி நாங்கள் ஜூசஸ் ஆஃப் சின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சின்ஸின் பயன்பாடுகள். அப்போ வீக்லி கிராமர் செக்ஷனில் லாஸ்ட் கிளாஸ் வந்து 4 பற்றி பார்த்துருந்தோம். அதாவது 400 ஜூசேஜும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் சின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதாக்கள் நான் இதில் பின் பண்ணி வர நீங்கள் பார்க்கலாம். அப்போ சின்ஸ் பேசிக் மீனிங். இப்போ சின்ஸுடைய பேசிக் மீனிங், சின்ஸ்ன்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. இது வந்து யூஸ்வலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுடன் பயன்படுத்தப்படும். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சின்ஸை வச்சு யூஸ் பண்ணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து என்று சொல்கிறதுக்காக சின்ஸை யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் ப்ளஸ் இயர், ஒரு வருடத்தை சொல்லும்போது நாங்கள் சின்ஸை வச்சு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹேவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2020. நான் 2020 முதல் இங்கே வசிக்கிறேன். அப்போ ஒரு இயரில் இருந்து நான் இப்போ மட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுது. அப்போ ஐ ஹேவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2020. நான் 2020 இங்கே இருக்கிறேன். அப்போ இது என்ன டென்ஸில் இருக்குன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதப்பட்டு இருக்கு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன தெரியும்? ஹேஸோ ஹேவோட V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வரும். அப்போ இல்லை ஐ என்றபடியாக ஹேவ் வந்து லிவ்ன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து லிவ்ட். அப்போ ஐ ஹேவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2020. அப்போ சின்ஸ் என்ற ஒரு இடத்துல இருந்தேன்னு சொல்கிறது பயன்படுத்தப்படுது. She has worked here since 2015. அவள் 2015 முதல் இங்கே வேலை செய்கிறாள். அப்போ she has worked here since 2015. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து அவள் இங்கே வேலை செய்கிறா. அப்போ 2015 இருந்து அவள் இங்கே வேலை செய்கிறான்னு குறிப்பிட்றதுக்கு இது பயன்படுத்தப்படுது. அப்போ முதலாவது யூசேஜ் என்ன? ஒரு வருடத்திலிருந்து ஒரு ஆள் ஒரு வேலையை செய்கிறா, ஒரு வேலை செய்கிறா, வசிக்கிறா என்று சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்து சின்ஸ் ப்ளஸ் டைம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறதுக்காக இதை பயன்படுத்தப்படுறது. உதாரணத்துக்கு பாருங்க. ஐ ஹாவ் பீன் பிஸி சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் பிஸி சின்ஸ் மார்னிங். நான் காலையில் இருந்து பிஸியாக இருக்கேன். நான் இன்றைய ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன், நான் காலையிலேருந்து பிஸியாக இருக்கேன், நைட்லேருந்து பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறப்ப சின்ஸ்ன்றதை போட்டு அந்த டைமை சொல்கிறோம். எந்த நேரத்தில் இருந்து என்று சொல்கிறதுக்காக சின்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. நான் காலை முதல் பிஸியாக இருக்கேன். ஹி ஹேஸ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 5 PM. அவன் 5 மணி முதல் காத்திருக்கிறான். ஒரு ஆள் 5 மணிலேருந்து காத்துக்கிறான். ஹி ஹேஸ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 5 PM. இதில் ஹேஸோ ஹேவோ போட்டு அதோட பீன் போட்டு வேர்போட ING. இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ஹி ஹேஸ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 5 PM. அப்போ முதல் நாங்கள் என்ன பார்த்தினாங்க? ஒரு குறிப்பிட்ட இயரை சொல்லி பார்த்தினாங்க. இப்போ வந்து டைம். நெக்ஸ்ட் வந்து டேட்டை சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு நாள் அல்லது தேதி சொல்லும்போது எப்படி பாவிக்கிறேன். ஐ ஹேவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் மண்டே. நான் திங்கக்கிழமை முதல் அவனை பார்க்கல. நான் குறிப்பிட்ட நாளிலேருந்து அவனை பார்க்கல. நான் போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவனை பார்க்கல. போன ஞாயிறுலேருந்து படம் பார்க்கல. போன ஞாயிறுலேருந்து படிக்கல. அப்படி சொல்கிறதுக்காக இதை பயன்படுத்தப்படுறது. அப்போ ஐ ஹேவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் மண்டே. ஷி ஹேஸ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் ஜனவரி. அப்போ அவள் ஜனவரி முதல் இங்கே இருக்கிறாள். ஜனவரிலேருந்து ஒரு ஆள் இங்கே இருக்கிறான்டா. ஷி ஹேஸ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் ஜனவரி. அப்போ ஒரு டேட்டுக்கும் நாங்கள் இதை பயன்படுத்தலாம். டேட் அல்லது டே இதண்டா. இப்போ இந்த இடத்த டேட்டை போட்டு ஷி ஹேஸ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் ஜனவரி 2. அப்படி டேட்டை போட்டும் நாங்கள் இதை பாவிக்கலாம். ஃபோர்த் வந்து பாருங்க, சப்ஜெக்டோட க்ளோஸ். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஒரு ஆக்ஷன் ஆரம்பமானதை சொல்லும். எப்படின்னா ஐ ஹேவ் பீன் ஹாப்பி சின்ஸ் ஐ மெட் யூ. அதான் நான் உன்னை சந்தித்ததுல இருந்து நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அப்போ நான் எப்போ மீட் பண்ணனோ அதில் இருந்து நான் ஹாப்பியாக இருக்கேன். சின்ஸ் ஐ மெட் யூ, நான் உன்னை சந்தித்ததில் இருந்து என்ன செய்கிறேன்? ஐ ஹேவ் பீன் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். ஹீ ஹேஸ் நாட் கால்ட் மீ சின்ஸ் ஹீ லெஃப்ட். அவன் போனதிலிருந்து அவன் எனக்கு கால் பண்ணுறதில்லை. அப்போ ஹீ ஹேஸ் நாட் கால்ட் மீ சின்ஸ் ஹீ லெஃப்ட். அவன் எப்போ போனானோ அதுலேருந்து எனக்கு கால் பண்ணுறேன். அப்போ சின்ஸ்ன்றது என்ன? ஒரு க்ளோஸோட பாவிக்கிறது, சொற்றொடருக்கு பாவிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சின்ஸ் ப்ளஸ் ஈவெண்ட். ஒரு நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. இப்போ ஐ ஹேவ் பீன் டயர்ட் சின்ஸ் த மீட்டிங். அந்த மீட்டிங்கிலேருந்து நான் சோர்வாக இருக்கிறேன். அந்த இப்போ எதுவும் குறிப்பிட்ட வேலை செஞ்சு பிஸியாக இருந்திருந்தேன். ஸோ சோர்வடையும். அப்போ அந்த மீட்டிங்கில் நான் சோர்வாக இருக்கிறேன், அந்த நிகழ்வுலேருந்து நான் சோர்வாக இருக்கிறேன்னு குறிப்பிட்றதுக்கு இது பயன்படுத்தப்படுறது. ஹி ஹேஸ் பீன் குவைட் சின்ஸ் த இன்சிடென்ட். அவள் அந்த சம்பவத்தில் இருந்து அவள் அமைதியாக இருக்கிறாள். ஹி ஹேஸ் பீன் குவைட், அவள் அமைதியாக இருக்கிறாள். எப்போ இருந்து? சின்ஸ் த இன்சிடென்ட், அந்த சம்பவத்தில் இருந்து. அப்போ சின்ஸ்ன்றது
குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை சொல்றதுக்கும் பயன்படுத்தப்படும். எண்ணத்தில இருந்து, எப்ப இருந்துன்னு சொல்றது. என்னென்ன பயன்படுத்தப்படும்? இவென்ட்‌டுக்கு பயன்படுத்தப்படும், க்ளோஸ்‌க்கு பயன்படுத்தப்படும், டே அல்லது டேட்‌டுக்கு பயன்படுத்தப்படும், டைமுக்கு பயன்படுத்தப்படும், இயருக்கு பயன்படுத்தப்படும். ஸோ குறிப்பிட்ட ஒரு வகையில இதுகள நாங்க பயன்படுத்துவோம். அதில இருந்து நாங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல் என்னடா, இப்ப எதுல பெரும்பாலும் ராங்கா எழுதுவீங்கன்னா, ஐ ஆம் ஹியர் சின்ஸ் 2020 அப்படி சில பேர் எழுதுவீங்க. ஸோ அது வந்து முற்றாக ராங். ஸோ எப்படி எழுதுவோம்? ஐ ஹேவ் பீன் ஹியர் சின்ஸ் 2020 2020 இருந்து நான் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இல்ல இல்ல சாரி 2020 இருந்து நான் இருக்கிறேன். சின்ஸ் யூசுவலி பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட வரும். அது ஹேவ் அல்லது ஹேஸ் பிளஸ் V3 வெர்ப் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட வரும். ஸோ அப்பைக்கு தான் நாங்க என்ன செய்வோம்? சின்ஸ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப 4 வாஸ் சின்ஸ் அந்த நாங்க லாஸ்ட் கிளாஸ் 4 பார்த்துருந்தோம். அப்ப 4ன்றது என்னது? எங்களுக்கு கால அளவு. 4 2 இயர்ஸ், 4 3 ஹவர்ஸ் அப்படிப்பட்ட கால அளவு. ஆனா சின்ஸ்ன்றது ஒரு காலத்துல இருந்து. அது வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இந்த நேரத்துல இருந்து, இந்த நாள்ல இருந்து, இந்த சம்பவத்தில் இருந்து, இந்த நிகழ்ச்சியில இருந்து. அப்ப இதெல்லாமே சின்ஸ்‌க்கு வரும். அப்ப காலம் இந்த இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம், இவ்வளவு நேரத்துக்குன்னு சொல்றதுக்கு நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டியூரேஷன் அதாவது 4ன்றது பயன்படுத்தப்படும். ஓகே. அப்ப சின்ஸ் என்றா ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒன்றில் இருந்து என்று சொல்றதுக்கு பயன்படுத்த ஒன்று முதல் என்று சொல்றதுக்கு பயன்படுத்தப்படும். அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதப்படும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அல்லது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நாங்க இன்னொரு செக்ஷன பார்ப்போம்.